பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 10:22, கர்த்தரின் ஆசீர்வாதம் அது ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார். அப்போ இறைவனுடைய ஆசீர்வாதம் வேறு, நம்முடைய தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் நம்முடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த அந்த ஆசீர்வாதங்கள், இல்லை ஒரு பெரிய பணக்காரனோ வசதியானவங்களை சார்ந்து வாழ்கிற ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதம் என்றால் சிலர்லாம் பார்த்து நல்ல பேர் புகழ் இருக்கும், செல்வங்கள் சொத்துக்கள் இருக்கும், ஆனால் நோய் நொடியோடு வாழ்வார்கள். இல்லை நல்லா குடும்பங்கள் பிரிந்து வாழ்வார்கள். இன்னைக்கு அருமையான தேவப்பிள்ளைகள், ஆசீர்வாதத்துக்கு பல பேர்கள் உண்டு. இந்த ஆசீர்வாதம் எப்படி ஒரு மனிதனுக்கு வரும்? இந்த ஆசீர்வாதத்தை அடைவதற்கு மனுஷன் என்ன செய்ய வேண்டும்? இப்போ உலகம் முழுசும் சொத்து சுகம் பேர் புகழ் இதுதான் ஆசீர்வதிக்கிறாங்க. நல்ல குணம் ஒரு தெரியுங்களா? நற்குணம், நற்குணசாலி. ஆமே. அப்ப இந்த ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் நீங்கள் 22:4 படிச்சீங்களா? அங்க தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதல் வருகிற பலன். இறைவனுக்கு முன்பாக தாழ்மை, அவருக்கு இருக்கிறார் என்ற அச்சம், தேவன் பார்க்கிறார் என்ற எண்ணம், அவருக்கு பயப்படுகிற பயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஜீவனையும் அடைகிறார்கள். எப்படி? நல்ல நீண்ட ஆயுளோடு நல்ல ஐஸ்வர்யத்தோடு நட்பேரோடு புகழோடு வாழுகிறார்கள். அதே நீதிமொழிகள்ல நீங்க 8, 9, 10 படிச்சீங்கன்னா, உன் விளைவால கர்த்தரை காணாம, அப்போது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலையில் திராட்சை ரசம் புரண்டோடும். எப்போ ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? முதலாவது அவன் வாழ்விலே தேவனுக்கு பயந்து பயந்து தீமை விலக்கி, நிறைய பேர் பணம் இருக்குதுங்க, ஆனா நல்ல பேர் இருக்காது. பெரிய கோட்டீஸ்வரர் ரெஸ்ட் இருப்பாங்க, ஆனா அவர்களுக்கு இன்னொருத்தனை அடித்து இன்னொருடைய பதவியை பறித்து இன்னைக்கு வேலை செய்யறவங்க எல்லாமே அவனுடைய திறமையில் இல்லை, இன்னொருத்தனுடைய திறமை, இன்னொருக்கு வர வேண்டிய வாய்ப்பை தட்டி பறித்துதான் அவங்க சௌக்கியமாக வாழ்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் அவன் ஏழையாக இருந்தாலும் தரித்திரனாக இருந்தாலும் ஒன்றும் இல்லாதவனாக இருந்தாலும் தாய் தகப்பனுடைய ஆஸ்தியோ அங்கே இல்லாதவனாக இருந்தாலும் ஒரு மனிதன் இயேசுவை இந்த உலக ரட்சகராக தேவனை நம்புகிற போது அவனை ஆசீர்வதிக்கிறார், ஞானம் நிறைந்தவனாய் மாற்றுகிறார், பரிசுத்தம் உள்ளவனாக மாற்றுகிறார், நல்ல ஒழுக்கம் உள்ளவராக மாற்றுகிறார். அதை விட மேலாக இந்த பூமியிலே வாழ்வதற்குரிய சகலவித நன்மைகளையும் அந்த மனிதனுக்கு அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். தேவ மக்களே, ஐஸ்வர்யம் ஆண்டவரிடத்திலே வருகிறது. இதைத்தான் 1:29-12 வாசிக்கும் போது, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஒரு கரத்தினால் ஆகும், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே உண்டாகிறது. அப்போ ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நீயும் நானும் பெற வேண்டும் என்றால் வேதம் நம்மை அழைக்கிறது. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் வருகிற பலன்தான் ஐஸ்வர்யம். தேவ மக்களே, இறைவனுக்கு முன்பாக கர்வமாகவோ பெருமையாகவோ கீழ்ப்படியாதவன் அல்ல. குறுக்கு வழியிலே தேர்ந்தெடுத்தும் நன்மை வராது. ஒருவேளை நீ மனிதனை ஏமாத்திடலாம், இன்னொருத்தருடைய பற்றி தட்டி பறிக்கலாம், வஞ்சக சூழ்ச்சினாலே நீங்கள் பதவி கூட நீங்கள் அனுபவிக்கலாம், ஆனால் அது நிரந்தரமானதாக இருக்க முடியாது. துரிதமாக வந்த ஆசிரியர் ஒன்றுக்கு உதவ, அதாவது ஷார்ட்கட்ல குறுக்கு வழியிலே வந்த நன்மை ஒரு நாள் உனக்கு பிரயோஜனப்படாது. தேவ மக்களே, கைப்பட சேர்க்கிறவனே போன்றது. ஆண்டவர் உன் கையின் பிரயாசங்களை ஆசிரியர் உயர்த்துவோது அது இன்பமானதாக இருக்கும். ஒருவேளை கள்ளத்தனமாக குறுக்கு வழியில நீங்கள் நன்மையை அடைய வேண்டும் என்று எண்ணம் இருக்கும் என்றால், நீங்க அநேகர் அங்கே திருடுவதும் கொள்ளையடிப்பதும் என்ன காரணம்? சீக்கிரத்திலே பணக்காராக வேண்டும், விரும்பினதை அடைய வேண்டும். தேவ மக்கள் ஒரு நல்ல செய்தி சொல்றாங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷனோ அவர் புதுவன் அடைவார். இறைவனுக்கு காத்திருந்து பாருங்கள், ஒரு வருமானங்களை ஆசிரிப்பார். ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்திலிருந்து வருகிறது. இந்த பூமிக்குரிய பணம் சம்பாதிச்சிடலாம், பல வழிகள் இருக்குது, ஆனா நல்ல பேர் சம்பாதிக்க முடியாது. எப்பேற்பட்ட துரோகியா இருந்தாலும், கொலைகாரனா இருந்தாலும், போக்கிரியா இருந்தாலும், திருடனா இருந்தாலும், உதாசீனம் உழைக்காத சோம்பேறியா இருந்தாலும் இயேசு உள்ளத்தில் வருவார் என்றால் உன்னை ஐஸ்வர்யனாக மாற்றுவார். இதை நீதிமொழிகள் 15:6 சொல்கிறது. நீதிமான் வீட்டிலே பொக்கிஷம், மிகுந்த பொக்கிஷம். உன் வீடு எப்படி ஒரு பொக்கிஷம் நிறைந்த அன்பு என்ற பொக்கிஷம், சமாதானம் என்ற பொக்கிஷம், பரிசுத்தம் என்ற பொக்கிஷம், நீதி என்ற பொக்கிஷம், ஒழுக்கம் என்ற பொக்கிஷத்தினாலே உங்கள் வீடு நிறைந்திருக்கு. ஆனால் தான் கர்த்தர் அவர் சொல்றார், அவர் ஆசீர்வாதம் அது ஐஸ்வர்யத்தை தரும். ஒருவேளை இந்த பூமியிலே நன்மதிப்பு இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம்,
மரியாதை இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம். உங்களை பார்த்து என்னடா மனுஷன் என்று சொல்ற அளவுக்கு உங்க வாழ்க்கை இருந்திருக்கலாம். இன்றைக்கு உங்க இதயத்தில் இயேசு வருவார் என்றால், உங்க வீட்டுக்குள்ள இயேசு வருவார் என்றால் அந்த வீடு ஆசைக்கப்படும். நீங்க லூக்கா சுவிசேஷம் 19 சகை என்று ஒரு பெரிய பணக்காரன் ஐஸ்வர்யவான், அவன் எதிர்பார்த்த ஐஸ்வர்யம் தெரியுமா? சமாதானம். அவன் எதிர்பார்த்த ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? நீதி. அவன் எதிர்பார்த்த ஐஸ்வர்யத்தின் நல்ல பேர். இயேசு அவன் வீட்டுக்கு வருகிறேன்னு சொல்லும் போது அவன் சந்தோஷமாக அழைத்து கொண்டு போனான். அங்கே அவன் இயேசு உள்ளே போன உடனே, நான் 7 இடத்தில் எதையாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் நான் நாளத்தனையாய் திருப்பி தருகிறேன், என் ஆஸ்தியை பாதி ஏழைக்கு தருகிறேன் என்று சொல்லும் அளவு அவன் குணங்களிலே அவன் மாற்றப்பட்டான், பண்புகளிலே மாற்றப்பட்டான். தேவ மக்களே, நீங்கள் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் பெற வேண்டும் என்றால் தேவனுக்கு அஞ்சு வாழுங்கள், பயந்து வாழுங்கள். இதுதான் ஐஸ்வர்யம். எங்க லூக்கா 16 2 மனிதன், ஒருவன் ஐஸ்வர்யவான், ஒருத்தர் தரித்திரன். ஐஸ்வர்யவான் அந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யம் இருந்தது, ஆனால் பரலோகத்துக்கு செல்லக்கூடிய ஐஸ்வர்யம் கையில இல்லை. இதுதான் திருவள்ளுவர் சொல்றார், பொருள் இல்லாததற்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாததற்கு அவ்வுலகம் இல்லை. அருளாகிய ஐஸ்வர்யத்தை பெற்றாதான் நித்திய வாழ்விலே போக முடியும். தேவ மக்களே, இந்த ஏழை லாசர் அந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யம் இல்லை, ஆனால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கக்கூடிய ஐஸ்வர்யம் இருந்தது. அந்த பணக்காரன் இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யம் இருந்தது, நித்திய ஐஸ்வர்யத்தை பெரு தகுதியற்றவனாய் அவன் நரகத்திலே வேதனைப்பட்டான். சிந்திங்கள், என்ன மாதிரி பணம், பொருள், பதவி எதை தேடுகிறோம்? நித்திய ஜீவனுக்குரிய ஆயத்தப்படுவோம். ஐஸ்வர்யமும் கனவும் அவரால் வருகிறது. சொல்லுகிறது நீங்கள் 10:22. ஆமே, கர்த்தரே ஆசி வரவே ஐஸ்வர்ய தரும், அவர் அதனோடு வேதனை கூட்டார். God bless you. கர்த்தர் இந்த வார்த்தை முடிவுகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.